தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பேட்ச் மெம்பர்ஸும் மற்ற அனைத்து மாதம் பயன்படுவாங்க. டெய்லியும் 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் இதுவரையும் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டாலும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த 7667448486 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது எல்லாமே நம்ம சேனலில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு, தமிழ் ஜிகே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. இது தேவைப்பட்டாலும் 7667448486 நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, முதலாவதாக ஏடிஜிஎஸ் 2021 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தகுதியானவர். சரி. உரிமை துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இலக்க செய்தல் மூலம் ஒரு குடியுரிமை இழக்கலாம் என்பதும் சரி. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சரத்துகளில் 1 சரிங்களா, முதல் சரத்திலிருந்து 20, 14, 13வது சரத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குடியுரிமை சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த பகுதிகளில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த ஏரியாவும் ஃபஸ்ட்டு 100 நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த ஏரியா கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க. மற்றெல்லாம் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வரும் எந்த சட்டத்திருத்தப்படி சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன் பி 42வது சட்டத்திருத்தம். 42வது சட்டத்திருத்தம் மீன அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார்கள். இது எந்த விதியின் அடிப்படையில் வருது அப்படின்னா விதி 75ல் 1. சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு 100 சரத்துகள் நல்லா படிச்சுங்க அப்படின்னு அதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 கொஷின் ஆச்சு. மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி 2005. மாநில சுகாதார பணி 2005. 6. என்ஐசியின் விரிவாக்கம்? தேசிய தகவலியல் மையம், நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். 7. மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு? இது கொஞ்சம் அடிக்கடி இந்த குழுக்களில் ஒரு கொஷின் இருக்கும். சந்தானம் குழு. அதில் இந்த சந்தானம் குழு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 8. கல்வி வயது சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவர்களுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? ஆப்ஷன் பி 6 முதல் 14 வரை கட்டாய மற்றும் இலவச கல்வி. 9. யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? யூனியன் பிரதேசம் உள்துறை அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. 10. இந்திய அரசியலமைப்பின் என்ற சரத்துகள் பட்டங்கள் ஒழிப்பதை பற்றி கூறுகிறது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 படிக்க சொல்லிட்டா ஃபஸ்ட் 100ல் இது 3வது கேள்வி. விதி 18. விதி 18. அடுத்து, தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து 352. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தான், புக்கில் வரப்போ நம்ம படிச்சிருவோம். அடுத்து பாருங்கள், குழுக்கள் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கேன், மறுபடியும் வந்திருக்கு. பொறுத்துக. ஆன்சர் இது என்னென்னா நிதிக்குழு. சரிங்களா? மற்றதெல்லாம் இதுக்கு மேலே ஏற்படுத்தப்பட்டாலும் வெவ்வேறு குழுக்கள். இது நிதிக்குழு. அதோட தலைவர்கள் 12 எல்லாமே படிச்சிருங்க. 12, 15 எல்லாமே படிச்சிருங்க. ஆப்ஷன் ஏ 2, 3, 1. 2வது நிதிக்குழு கே சந்தானம். 7வது நிதிக்குழு ஜேஎம் சேலட். 12வது நிதிக்குழு சி ரங்கராஜன். நீங்கள் பாருங்கள், 15 நிதிக்குழு எல்லாமே இருக்குது. இதோட தலைவர்கள் படிச்சிருங்க. அடுத்து, ஜிஎஸ்சி 2021 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1980. 2. கூற்று 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. காரணம்
அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டமாகும். அதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். போன கொஷின் கூட சொன்னேன் பாருங்கள். 42வது அரசியலமைப்புலேருந்து ஒரு கொஷின் வந்துகிட்டே இருக்குது. கூற்று, காரணம் சரி, சரியான விளக்கம். 3 கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை கண்டறிக. பார்த்தீங்களா, உறுப்புகள் ஒரு கொஷினா. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 3, 4 சரி. தேசிய நெருக்கடி நிலை 352 சரி. போர் நெருக்கடி நிலை 340 என்பது தவறு. மாநில நெருக்கடி நிலை 356, நிதி 360. 4 பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது யார்? அந்த மாநிலத்தோட சட்டப்பேரவை தான் பரிந்துரை செய்வாங்க. 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு, அதாவது குலிஜியத்தோட பரிந்துரைப்படி தான் நியமிக்கிறார். 6 கீழ்காணும் எந்த இந்திய அரசமைப்பு திருத்தச் சட்டம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகளை 22ஆக உயர வழிவகுத்தது? இந்த முக்கியமாக இந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள்லாம் இருக்கும், ஒரு 123 25 இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி முக்கியமானது படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த அடிப்படை கல்வி இந்த மாதிரி வர்றது எல்லா திருத்தச் சட்டங்களையும் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு என்ன அப்படின்னா அலுவலக மொழி 22 ஆதி பண்ணது 92 அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2003. பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது 21 18ஆக குறைக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரதெல்லாம் தெரிஞ்சுங்க. 61வது சட்ட திருத்தம். எந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? 2014 மக்களவைத் தேர்தல். அதாவது விவிபேட்னு சொல்லுறது, பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஓட்டு போட்டால் அதுதான். 9 இந்திய அரசியலமைப்பின் 337வது விதிப்படி ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டு பின்வரும் 19/2004 முதல் நடைமுறைக்கு உள்ளது? தேசிய பழங்குடியினர் ஆணையம். இந்த விதிகள்லாம் படிக்கிறப்பங்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், பழங்குடியினர் ஆணையம், அந்த ஆண்டுகள் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, எந்த விதி எல்லாம் பார்த்துங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் கின்னஸ் ரெக்கார்டு செய்து வெற்றியடைந்த தொகுதி ஹாசிப்பூர். இது கரண்ட் அஃபேர்ஸு, பட் இது ரிலேட்டடாக இருக்குது. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது? முகப்புரைக்குனே ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குங்க. அது திருத்தம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேசஸாக இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆப்ஷன் ஏ 32415. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. 12 மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிற்கான பொதுவான நீதிமன்றம். மும்பை உயர்நீதிமன்றம். இந்த பொதுவான உயர்நீதிமன்றங்களும் ஒரு 4-5 இருக்கும். இதில் கூட இருக்குது பாருங்கள், அதை படிச்சுங்க. 13 இந்திய சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியல் மனப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்தறியும் வேட்கை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ளணும் வலியுறுத்தது? அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் அல்லது கடமைகள், இதுக்குள்ளே ஒரு கொஷின் உங்களுக்கு வந்துடும். 14 கூற்று ஏ 5ஆண்டு திட்டங்கள் பற்றியதான். சரி, ஓகே. இது எக்கனாமிக்ஸ் இந்த பார்த்துங்க. 7வது 5ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றது. காரணம் முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. சரி, கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். அடுத்து 15 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றெடுத்தது. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். 16 லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1987. லோக்பால், லோக் அதாலத்தெல்லாம் பார்த்துங்க. 17 தகவல் உரிமை சட்டத்திற்கு விலக்கு பெற்ற அமைப்பு. ஆப்ஷன் சி உளவுத்துறை பணியகம். சரிங்களா, இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.